காலையில் இட்லி சுட அரிசி ஊற வச்சுருக்கிறேன். 2 கிலோ ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி, 1/2 கிலோ பச்சரிசி, 1/4 கிலோ வெந்தயம், 1/4 கிலோ உளுந்து, கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து வெந்தயம் போட்டுருக்கிறேன். ஊற வச்சுருக்கிறேன் ஒரு 8 மணி நேரம். இப்போ எடுத்துன்னு போயிட்டு அரைக்க போகிறோம் மிஷினில். நேற்று அரைச்சி வச்ச மாவு இன்றைக்கி நல்லா ஊறி போச்சு. ஊறி நல்லா வந்துருக்குது. இப்போ இதில் தான் நம்ம இட்லி சுட போகிறோம், தோசையும் சுட போகிறோம். கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சு உப்பு போடணும். போடுங்க. இப்போ நம்ம வந்து இதில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அப்புறமா சுட வச்சுக்கலாம். இட்லி சுடணும்ல. அப்புறமா இது இன்றைக்கே காலி ஆகாது, 2 நாளைக்கு இருக்கும். 2 நாளைக்கு நம்மளுக்கு தோசை வேணும்னா தோசை ஊற்றிக்கலாம், இட்லி வேணும்னா இட்லி சுட்டுக்கலாம், குழம்பு எதுனா நல்ல குழம்பு வச்சுக்கலாம், கறி குழம்பு, மீன் குழம்பு, அதுமாரி எதுனா வச்சுக்கலாம். இப்போ இதில் உப்பு போடணும். இந்த அளவுக்கு நான் உப்பு போட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் திட்டமாக. கரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு உப்பு நல்லா மாவு கூட செட் ஆகணும். ஊற வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்குள்ளே தண்ணி வச்சுருக்கிறேன் இட்லி குண்டானில். நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி ஊற்றினா நல்லா புசு புசுன்னு வரும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இட்லிக்கு தான் துணி போட்டு பண்ணல, எண்ணெய் ஊற்றி தான் பண்ண போகிறேன். நான் இந்த உப்பு போட்டு நல்லா மாவு அடித்து இட்லி பதத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி கரெக்டாக கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மாவே ஊற்றினா தான் நல்லா இட்லி பொங்கி வரும் அழகாக புசு புசுன்னு. சரி, இது ஒன்று சின்னதாக இருக்கு. ஃபஸ்ட் அடி நல்லா அஞ்சு மாதிரி நல்லா வந்துருக்குது. இறக்கி வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் எடுக்கலாம். சாம்பார் தாளிக்கு போகிறேன். பயிர் கரைச்சிட்டு இதெல்லாம் வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இட்லிக்கு சாம்பார் சட்னி, அவ்வளோதான். நல்ல